இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சியில் நான் சொல்லப்போவது அமெரிக்கா தேசத்தை பற்றியது. அமெரிக்கா தேசம் இன்றைய நிலை எல்லாருக்கும் தெரியும். நியூஸ்களில் பார்த்திருப்பீர்கள். அவர்கள் அந்த வெனிசுலா நாட்டை கைப்பற்றி அந்த ஜனாதிபதியை சிறைப்பிடித்தார்கள். இப்போது கிரீன்லாண்டையும் கைப்பற்றப் போவதாக ட்ரம்ப் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதனுடைய பின்னணி என்னென்ன என்பதை பார்ப்போம். இந்த வெனிசுலா நாட்டில் போதவஸ் கடத்தல், இதனால் தான் அதை கைப்பற்றினோம் என்று சொல்லி அமெரிக்கா சொன்னாலும் இது பின்புலமாக இதனுடைய ரகசியம் அது இல்லை. இந்த வெனிசுலா நாட்டில் ரஷ்யாவோட ஆதிக்கமும் சீனாவோட ஆதிக்கமும் இருக்கின்றது. ரஷ்ய ஆயுதங்கள்லாம் கூடுதலாக வெனிசுலா நாட்டுக்கு போகிறது. உள்ளால் ரஷ்யா அங்கே இருந்து கொண்டு அமெரிக்காவை வீழ்த்துவதற்காக சில சதிகள் நடந்து கொண்டு இருக்கின்றது. அதே மாதிரி சீனாவும் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் 80% பெட்ரோலை வெனிசுலாவிலிருந்து வாங்கி கொண்டு போவதாக கதைகள் இருக்கிறது. சீனாவுடைய ஆதிக்கமும் அங்கே இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த போதவஸை காரணம் காட்டி அமெரிக்கா அதை கைப்பற்றியது. இதே காரணம்தான் கிரீன்லாண்டும் எங்களுக்கு வேண்டுமென்று சொல்கிறார்கள். ஆனால் அங்கேயும் சீனாவுடைய ஆதிக்கம் இருக்கிறபடியால் இது இங்கே இருந்து கொண்டு இவர்கள் அமெரிக்காவை அழிப்பதற்கு திட்டம் போடுகிறார்கள். அதை மோப்பம் பிடித்த உளவுத்துறை தான் இது தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வர வேண்டும் என்று இதுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா தனிமைப்பட்டு விட்டது. அதாவது இந்தியாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவுக்கு எதிரி என்று பார்த்தால் பாகிஸ்தான், சீனா தான். அதோட இன்னும் ஒரு நாட்டை சேர்க்கணும்னு சொன்னால் பங்களாதேஷை சேர்க்கலாம். இந்த இந்தியாவுக்கு எதிரி நாடுன்னு சொன்னால் இது 3 தான். சீனாவுக்கு எதிரி நாடுன்னு சொன்னால் தாய்வான், பிலிப்பின், ஜப்பான் இருக்கிறது. யூரோப்புக்கு எதிரி நாடுன்னு சொன்னால் ரஷ்யாவை மட்டும் சொல்லலாம். ரஷ்யாவுக்கு எதிரி நாடுன்னு சொன்னால் யூரோப்பை சொல்லலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அமெரிக்காவுக்கு எதிரி நாடு என்றால் இப்போ எல்லா நாடும் அமெரிக்காவோட எதிரியாக போய்விட்டார்கள். ஒரு வல்லரசு நாடு. சீனாவுக்கும் அமெரிக்கா பிடிக்காது, ரஷ்யாவுக்கும் அமெரிக்கா பிடிக்காது, ஈரானுக்கும் அமெரிக்கா பிடிக்காது. இந்தியாவோடும் முருகல் இருக்கிறார்கள். இப்போ நேட்டோவோடும் ட்ரம்ப் அவர்கள் முருகலோடு இருக்கிறார். இப்படியாக அமெரிக்கா தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதற்கு காரணம் இவ்வளவு வருடமும் 2வது உலகப் போரிலிருந்து அமெரிக்கா தான் உலகின் வல்லரசாக இருந்தது. ஆனால் இனி அமெரிக்கா அந்த வல்லரசின் மகிமையை இழந்து அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதோடு அவருடைய வல்லரசு தன்மையை இழந்து விடுவார்கள். அடுத்ததாக வல்லரசாக வரும் எதென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யூரோப் நாடுகள்லாம் அடுத்த வல்லரசு. இதற்குள்ளே இன்னொரு கதை இருக்கிறது. இந்த இந்தியா தலைமையில் பிரிக் நாடுன்னு சொல்லி ரஷ்யா இப்படியான நாடுகள், பிரிக் நாடுகள்லாம் அடுத்து எழும்புவதாக சில கதைகள் அடிபட்டு கொண்டு இருந்தாலும் ஆனால் இனி வரப்போகிறது இந்த யூரோப் தான். 10 நாட்டு தலைமையில் இந்த யூரோப் தான் வல்லரசாக எழும்பும். அதை ஏன் இப்படி உறுதியாக சொல்லுறேன்னு சொன்னால் பைபிளில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 17
17:11 ஒன்றில் இருந்து வாசிச்சிங்கன்னு சொன்னால், இருந்ததும் இராததுமாகிய மிருகமே எட்டாவதானதும் அவ்வேளிலிருந்து தோன்றினதும் நாசமடைய போகிறதுமாயிருக்கின்ற நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜ்யமாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்று கொள்ளுகிறார்கள். இந்த 10 நாடு தான் 10 மிருகம் என்பது ராஜ்யம். அடுத்து நடக்க போகிற ராஜ்யம் இந்த 10 நாடு கூட்டமைப்பு தான். இவர்கள் யூரோப்பாக பைபிள் சொல்லுகிறது. எனவே இந்த அமெரிக்கா வல்லமையை இழந்து வல்லரசு என்ற மகிமையை இழந்து வல்லமையை இழந்து அடுத்ததாக இந்த யூரோப் தான் இந்த உலகத்தை ஆளுவார்கள். இந்த 10 நாடு யூரோப்பில் இருந்து தான் கள்ள கிறிஸ்து அந்தி கிறிஸ்துன்னு சொல்லுகிறார்கள். இவன் இதிலிருந்து தான் வெளிப்படுவான் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. எனவே தான் இந்த அமெரிக்கா வல்லமை இழக்கும் என்று சொல்லி சொல்லுகிறேன். எனவே யாரும் என்ன சொன்னாலும் நம்பாதீர்கள், இதுதான் இறுதியான முடிவாக இருக்கும் என்று சொல்லி இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம்.